மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் வெள்ளக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட 3 கிராம மக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தோல் தொழிற்சாலை அமைய உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து இந்த போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்பொழுது மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள்? அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் என்னென்ன பாரிவள்ளல்? கௌதமி, கடலூர் ஒன்றியம் வெள்ளக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட மலையடிக்குப்பம், கொடுக்கன்பாளையம், செத்தாங்குப்பம் இந்த 3 கிராமத்துல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பகுதியில வசிச்சுட்டு வராங்க. இவங்க இருக்கிறது வீட்டு, அதாவது உரிய பட்டா இல்லாத அந்த குடும்பங்கள் அந்த பகுதியில விவசாயமும் குடும்பமும் இருந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா 15 நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் இந்த இடத்துல ஒரு தோல் தொழிற்சாலை வரப்போவதாக ஒரு தகவல் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள்கிட்ட போய் சொல்லி, நீங்க உடனடியா இந்த இடத்த காலி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திருக்காங்க. குறிப்பா அந்த பகுதியிலே சமையல் செய்து பாத்திரங்கள் எல்லாம் சாலையோரம் கொண்டு நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு முறை மனு கொடுக்கும் போராட்டத்திலையும் அவங்க ஈடுபட்டாங்க. இந்நிலையில இன்று மாவட்ட நிர்வாக சாலையில சார்பில் அந்த பகுதியில சென்று ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது அந்த பகுதி பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் யாரும் உள்ளே வராத அளவுக்கு பாதையை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் தற்சமயம் ஈடுபட்டு இருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அந்த பகுதியில் இப்ப குவிக்கப்பட்டு இட ஆக்கிரமிப்பு செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இருந்தாலும் அந்த பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிப்பதனால அந்த இடத்திற்கு வந்த வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா, வட்டாட்சியர் பலராமன் தலைமையில இப்ப அந்த பகுதியில அந்த பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்காத வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. கௌதமி, போராட்டம் தொடர்பான விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். ஆமா, ரோட்ல உட்காந்துருக்காங்க. அந்த ரோட்ல